Class 7 मधुर हिंदी पाठमाला बुकला lesson 6 भूल की सजा the punishment for the mistake. இந்த லெசன்ல 3 டூரிஸ்ட் வந்து ஒரு இடத்துல ஃபேக்ட்ரிஸ் கட்டுவாங்க. ஸோ அதனால எப்படி வந்து லேண்ட் வாட்டர் அண்ட் ஏர் பொல்யூஷன் ஆகி அவங்களே பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். ட்ராமா வடிவில் இருக்கு. पहला दृश्य फर्स्ट सीन नेपथ्य में गीत की मधुर धुन सुनाई दे रही है. बैक स्टेज ஒரு சாங்கோட மெலோடியஸ் டியூன் வந்து கேட்டுட்டு இருக்கு. मंच पर धरती नाचती हुई आती है. ஸ்டேஜ்ல எர்த் வந்து டான்ஸ் ஆடிட்டே வராங்க. थोड़ी देर में हवा संगीत लहरी फलदार वृक्ष बादल सब मंच पर आकर सुंदर नृत्य करते हैं. கொஞ்ச நேரத்திலே விண்ட் அப்புறம் மியூசிக்கல் வேவ்ஸ் பழங்கள் தரக்கூடிய மரங்கள் கிளவுட்ஸ் எல்லாமே ஸ்டேஜ்ல வந்து நல்ல அழகா டான்ஸ் ஆடுறாங்க. பஹலா பர்யட்டக் சொல்றாரு ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட். கித்தனி சுந்தர் ஜகஹ் ஹை, எவ்வளவு அழகான பிளேஸ் இது. दूसरा பர்யட்டக் செகண்ட் டூரிஸ்ட் சொல்றாங்க. வாஹ் தில் குஷ் ஹோ கயா ஹை, மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. तीसरा पर्यटक थर्ड टूरिस्ट சொல்றாரு. अरे भाई मेरी मानो तो कारखाने यही लगाते हैं. ஸோ பிரதர் நம்ம வந்து ஃபேக்ட்ரி வந்து இங்கே தான் செட்டப் பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு பாத் சுன்கர் தர்த்தி கப்ராத்தி ஹை, இதை கேட்டுட்டு பூமி மாதா வந்து ரொம்ப பயந்துடுறாங்க. நேபத்தியசே ஸோ பேக் ஸ்டேஜில் தர்த்தி நஹி நஹி ஐசா மத் கர்னா. ஸோ இவங்க 3 டூரிஸ்ட்டும் பேசிட்டு இருக்கும் போது எர்த் இதை கேட்டுட்டு அவங்க தனக்கு தானே பேசுறாங்க. இல்லை இல்லை இது மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு பயந்துட்டே சொல்லிட்டு இருக்காங்க. पहला पर्यटक फर्स्ट टूरिस्ट சொல்றாரு. मैं यहाँ चमड़े का कारखाना लगाऊंगा, நான் இங்க லெதர் ஃபேக்டரி வந்து நான் இங்க செட்டப் பண்ணுவேன் அப்படின்றாரு. दूसरा पर्यटक मैं इलेक्ट्रोप्लेटिंग का कारखाना लगाता हूँ. செகண்ட் டூரிஸ்ட் வந்து நான் இங்க எலக்ட்ரோப்ளேட்டிங் ஃபேக்டரி வந்து செட்டப் பண்ண போறேன் அப்படிங்கிறாரு. तीसरा पर्यटक मैं फ्रिज बनाने का कारखाना लगाता हूँ. ஸோ தேர்ட் டூரிஸ்ட் வந்து நான் இங்கே ஃப்ரிட்ஜ் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி வந்து செட்டப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த 3 டூரிஸ்ட்டும் பேசுறது கேட்டு தர்த்தி எர்த்துமா என்ன சொல்கிறாங்க பேக் ஸ்டேஜில் நேபத்தியசே சீக்குத்தி ஹை நஹி அப்படின்னு கத்துறாங்க. हाय मुझे जलाएंगे, मुझ पर कई तरह के रसायन लगाएंगे, मेरा अंतर जल जाएगा. ஓ காட், என்னை வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து தே வில் பர்ன் மீ, என் மேலே நிறைய டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ்லாம் மேலே எல்லாம் போடுவாங்க, நான் வந்து உள்ளெல்லாம் எனக்கு வந்து ஒரே எரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. दूसरा दृश्य सेकेंड सीन सारा वातावरण बदल गया है. இப்போ வந்து 3 பேருமே ஃபேக்ட்ரிஸ்லாம் செட் பண்ணிட்டாங்க, அதனால ஃபுல் என்விரான்மெண்ட்டே சேஞ்ச் ஆயிடுச்சு. मोटर कारें भीड़ भाड़ का शोर, इमारतें कारखानों की चिमनियों से निकलता धुआं, पटाखों की आवाजें, जोर से बजता संगीत तथा कटे हुए पेड़ नजर आ रहे हैं. இப்போ what we could see here everywhere, மோட்டர் கார்ஸ் அங்கங்க இருக்கு, ஒரே க்ரௌடு நாய்ஸ், க்ரௌட்ல வர நாய்ஸ், அப்புறம் நிறைய ஹை ரைஸ் பில்டிங்ஸ், ஃபேக்ட்ரிஸ்ல வந்து சிம்னிஸ்லாம் இருக்குல்ல அதுலேருந்து வர புகை, அப்புறம் சவுண்ட் ஆஃப் ஃபயர் கிராக்கர்ஸ், ரொம்ப லவுடாக பிளேயிங் மியூசிக், அப்புறம் அங்கங்கே அந்த வெட்டப்பட்ட மரங்கள் இதெல்லாம் தான் தென்படுது. मंच पर खाली बोतलें और कागज के टुकड़े फेंकने की आवाजें. ஸ்டேஜில் என்ன சத்தம் கேட்குதுன்னா எம்டி பாட்டில்ஸ் பீசஸ் ஆஃப் பேப்பர்லாம் த்ரோ பண்ணுறதுக்கான அந்த சவுண்டெல்லாம் கேட்குது. ஸோ திஸ் இஸ் த பேக்ரவுண்ட் சீன். धरती मत फेंको मत फेंको मुझे गंदा मत करो. எர்த்து சொல்கிறாங்க, இல்லை டோன்ட் த்ரோ என்னை வந்து டோன்ட் மேக் மீ டர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. கூடா मजा आ गया, हम जिधर चाहे आ जा सकते हैं. அதுக்கு கார்பேஜ் என்ன சொல்லுது, நல்ல ஃபன்னு வந்தது, நல்ல சந்தோஷமா இருக்கு, வேறெவர் ஐ வாண்ட், நான் வந்து ஐ கேன் கம் அண்ட் கோ அப்படின்னு ரொம்ப இதா ஜாலியா சொல்லுது. हवा तुम जानते हो कि तुम कितने बदबूदार हो. விண்ட் வந்து கார்பேஜ் கிட்ட கேக்குது, உனக்கு தெரியுமா நீ எவ்வளவு வந்து துர்நாற்றம் வீசுறன்னு அப்படின்னு. கூடா அதுக்கு கார்பேஜ் சொல்லுது, हाँ तुम्हें बदबू लगती है तो उससे हमको क्या,
अब तुम ही बताओ हम क्या करें. உனக்கு வந்து ரொம்ப துர்நாற்றம் வீசுதுன்னா அப்போ எனக்கு என்ன, அதனால எனக்கு என்ன, நீயே சொல்லு நான் என்ன பண்றதுன்னு அப்படின்னு கார்பேஜ் வந்து சொல்லுது. ஹவா சிடுத்தி ஹை, அதுக்கு வந்து விண்ட் கெட்ஸ் ஆங்கிரி. प्रकृति, चीची अरे हवा यह किसको छूकर आ रही हो. நேச்சர் வந்து ஐயோ சீச்சி என்ன விண்ட் யாரை வந்து நீ வருடி கொண்டு, அதாவது டச் பண்ணிட்டு வர அப்படின்னு கேக்குது. அதுக்கு வந்து ஹவா விண்ட் சொல்லுது. तुम क्या जानो मुझ पर क्या बीत रही है, मैं काली हो गई हूँ रुआसी होकर, लोग मुझसे घबराते हैं, कूड़े के कारण मैं कई तरह की बीमारियां फैला रही हूँ. உனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன நடக்குதுன்னு உனக்கு என்ன தெரியும், நான் ரொம்ப கருப்பாயிட்டேன். அதுக்கு வேற அழுதுட்டே சொல்லுது அந்த விண்ட். பீப்புள்லாம் என்னை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா கார்பேஜ் அந்த குப்பையின் காரணமாக நிறைய டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ 2 எஃபெக்ட்ஸ் ஆன் விண்ட். கருப்பாயிடுச்சு, அந்த கார்பேஜ்னால நிறைய ஏர்பார்ன் டிசீசஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அதனால இது அழுதுட்டே சொல்லுது. பிரகிருதி, பாதலோ பர்சோ அப்ப பரஸ்தே கியோ நஹி. நேச்சர் வந்து கிளவுட்ஸ் கிட்ட கேக்குது, ஒய் ஆர் யூ நாட் ரெய்னிங் அப்படின்னு கேக்குது. பாதல், அதுக்கு கிளவுட்ஸ் வந்து ரிப்ளை பண்ணுது, கைசே பர்சோம் பின் பானி கே, எப்படி how will I rain without water அப்படின்னு கேக்குது. பிரகிருதி, நேச்சர் வந்து ஹவா அதாவது விண்ட தேடுது. ஹவா தும் கஹா ஹோ, யஹ் தும் ஹோ. ஸோ எங்க இருக்கன்னு கேக்குது. அதுக்கப்புறம் பார்த்துருச்சு விண்ட. ஸோ இதுதானே நீ தானே இது அப்படின்னு கேக்குது. ஹாய் மேரி ஹவா கோ என் கார்கானோங்கனே காலா பூத் பனா தியா ஹே. இந்த விண்டை வந்து இந்த ஃபேக்டரிஸ் எல்லாம் பிளாக் கோஸ்ட் பேய் ஆக்கிடுச்சு அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இப்போ விண்ட் ஹாஸ் பிகம் வெரி பிளாக் ரைட், அதனால டியூ டு ஸ்மோக்னால. पेड़, यह मुझे क्या हो रहा है, मैं मर रहा हूँ. ட்ரீஸ்லாம் சொல்லுது எனக்கு என்ன நடக்குது, வாட்ஸ் ஹேப்பனிங் டு மீ, ஐ எம் டையிங், நான் இறந்து போறேன் அப்படின்ட்டு சொல்லுது. एक एक कर सब मर जाते हैं. ஒன்னா எல்லா நேச்சுரல் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து they start dying. तीसरा दृश्य, थर्ड सीन, पर्यटकों का प्रवेश, एंट्री ऑफ द 3 टूरिस्ट. पहला पर्यटक खांसते हुए, तुम्हारे कारण धरती का यह हाल हुआ है, खांसता है. ஸோ ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட் வந்து இருமிக்கிட்டே, நல்லா இருமலா இருக்கு அவருக்கு. ஸோ இருமிக்கிட்டே வந்து சொல்றாரு, உன்னாலதான் வந்து எர்த்துக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. दूसरा पर्यटक, मेरे कारण क्यों, तुमने भी तो चिमनी इतनी छोटी बनाई कि जहरीला धुआं ऊपर जाने के बजाय शहरों पर छा गया, हर आदमी खास खास कर बेहाल है. என்ன என்னாலதான் நான் இந்த காரணம் இந்த நிலைமை. வை, நீ தான் வந்து உன்னோட ஃபேக்டரியிலலாம் சிம்னிஸ் வந்து குட்டி குட்டியா ஆக்கியிருந்த. ஸோ அதுல இருந்து வர அந்த பாய்சனஸ் ஸ்மோக் வந்து மேலே போறதுக்கு பதிலா இன்ஸ்ட் ஆஃப் கோயிங் அப், அது கீழேயே அப்படியே சிட்டிஸ்லயே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு ஃபுல்லா. எல்லாருமே இப்போ இருமிக்கிட்டே இருக்காங்க. தே ஆர் சோ மிசரபிள் அப்படின்னு சொல்றாரு ரெண்டாவது पर्यटक. दोनों कांसते हैं, उनकी खांसी जोर पकड़ती जाती है. ரெண்டு பேருமே நல்லா இருமுறாங்க. ஸோ அது இருமல் வந்து ஜாஸ்தியாயிட்டே போயிட்டே இருக்கு. तीसरा पर्यटक, थर्ड टूरिस्ट வந்து சொல்றாரு, तुमने चमड़े का कारखाना लगाया, जानते हो मिट्टी में कितने रसायन चले गए. நீ தானே லெதர் ஃபேக்டரி போட்ட செட்டப் பண்ண. ஸோ தெரியுமா உனக்கு, அதனால சாயில் ஃபுல்லா எவ்வளவு கெமிக்கல்ஸ்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு. दोनों कांसते हैं, எல்லாம் இரும ஆரம்பிச்சிட்டாங்க திரும்பவும். तीनों पर्यटक, 3 टूरिस्टுமே आपस में बात करते हुए அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. पीने के पानी में रसायन घुल गया है, ड्रिंकिंग वाटरல கெமிக்கல்ஸ்லாம் கலந்துருச்சு. हमने अपने स्वार्थ के लिए प्रकृति का बहुत नुकसान कर दिया है. நம்மளோட செல்ஃபிஷ்னஸ்னால இயற்கையை வந்து ரொம்ப கெடுத்துட்டோம். we have brought harm to the nature. हम तीनों ने हवा, पानी और धरती को बर्बाद कर दिया है. நம்ம 3 பேருமே ஏர், வாட்டர் அண்ட் லேண்ட், எர்த்தை வந்து
we have polluted, we have ruined அப்படின்னு சொல்றாங்க. तीनों मायूस होकर बैठ जाते हैं, எல்லாருமே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி உட்கார்ந்துட்டாங்க. दूसरा तीनों कांसते हैं, எல்லாரும் வந்து இருமிட்டே இருக்கும்போது செகண்ட் टूरिस्ट சொல்றாரு, पानी पानी सांस फूल रही है, हवा में इतनी बदबू है कि सांस नहीं लिया जा रहा, उफ तड़पते हुए. ஸோ செகண்ட் டூரிஸ்ட் வந்து என்ன ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு சொல்றாரு, எனக்கு தண்ணி தண்ணி அப்படின்னு தவிக்கிறாரு, என்னால மூச்சே விட முடியல, இந்த இந்த விண்டு வந்து இவ்வளவு ரொம்ப துர்நாற்றம் வீசுது, அதனால என்னால ரொம்ப சரியா பிரீத் பண்ணவே முடியல அப்படின்ட்டு ரொம்ப துடிக்கிறாரு. பஹலா मुझे भूख लग रही है, यह फल खाता हूँ. ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட் வந்து எனக்கு ஐ ஃபீல் வெரி ஹங்க்ரி, ரொம்ப பசிக்குது, நான் இந்த பழத்தை வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றாரு. दूसरा नहीं नहीं यह जहरीला है, रसायन युक्त खाद से उगाए गए हैं. அதுக்கு செகண்ட் டூரிஸ்ட் வந்து இல்ல இல்ல இது வந்து ரொம்ப பாய்சனஸ் இந்த ஃப்ரூட்டை சொல்றாரு, ஏன்னா இது கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் வச்சு இதை வளர்த்துருக்குது அப்படின்னு சொல்றாரு. तीनों மூணு பேரும் மூணு டூரிஸ்டுமே சொல்றாங்க, आओ हम तीनों मिलकर प्रण करते हैं कि हम अपने अपने कारखाने बंद कर देंगे, फिर से पेड़ पौधे लगाएंगे, प्रकृति की सुरक्षा करेंगे और अपने बनाए नरक को फिर से स्वर्ग बनाएंगे. வாங்க நம்ம எல்லாரும் உறுதிமொழி எடுத்துக்கலாம், இது மாதிரி நம்ம அவங்களுடைய ஃபேக்டரிஸை நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் எல்லாத்தையும் நம்ம வளர்த்து இயற்கையை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம இந்த நம்மளால ஆன நரகம் மாதிரி ஆன இந்த உலகத்தை வந்து திரும்பவும் ஸ்வர்க்கமாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. सीख हमें प्रकृति को प्रदूषण मुक्त बनाना चाहिए. Moral, we should keep our environment pollution free. Summary of the lesson. The play portrays the ill effects of setting up industries at a beautiful place which had green trees and clean environment. After setting up of the factories, the land is polluted, the air is full of smoke and it is difficult to breathe, and even the water is polluted. The industrialists who had set up the factories realized their mistake and vowed to restore the beauty and purity of the place. Thank you.